பெருமக்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மதிய வணக்கம். தெய்வ புலவர் திருவள்ளுவர் அவர் இயற்றிய திருக்குறளை தமிழ்நாடு முழுக்க கொண்டு சேர்த்த பெருமைக்குரிய இனிய பண்பாளர் நம் பள்ளிக்கு வருகை தந்துள்ளார். இன்று நம் பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள திருக்குறள் ஆளுமை திருக்குறள் ஆசான் ஐயா அவர்களை நம் வெள்ளக்கல்பட்டி பள்ளியின் சார்பில் ஆசிரியர் சார்பிலும் வருகிற அன்புடன் வரவேற்கின்றோம். மரியாதைக்குரிய காமராஜர் அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பில் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. ஏற்கனவே மாணவர்கள் உங்களுக்கு கூறியிருக்கிறேன், நம்முடைய ஒன்றியத்துல அதுவும் குறிப்பா நாமக்கல் மாவட்டத்துல சில பள்ளிகள் மட்டுமே ஒரு 6 பள்ளிகள் மட்டுமே அந்த ஒரு சாதனையை நிகழ்த்தினாங்க. அதுல நம்முடைய பள்ளி உண்டு. அதாவது 1330 கோட்பாக்களையும் பிழையின்றி ஒப்புவித்து பாராட்டு சான்றிதழும் பரிசும் நம்முடைய பள்ளி மாணவி கௌதலியா பெற்றிருந்தாங்க இல்லையா, அதுக்கு முழு முதற் காரணமாக விளங்கியவர் நம்முடைய காமராஜர் ஐயா. அடுத்து நம்முடைய செந்தில் செல்வன் ஐயா. அவங்கதான் நம்ம காமராஜர் ஐயாவை அறிமுகப்படுத்துறாங்க. ஏற்கனவே நம்ம பள்ளிக்கு பல முறை வந்திருக்காங்க. ஐயா பார்த்திருக்கிறீங்களா? ஐயா பாத்தீங்கன்னா காலை மாலை 2 வேளையிலுமே இணையவழி மூலமாக திருக்குறள் சொல்லிக் கொடுக்கிறதுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக, அது நம்ம பள்ளிக்கு பாத்தீங்கன்னா நதியில 3 வேளையுமே வந்து கற்றுக் கொடுத்த திருக்குறள் ஆசான் ஐயா அவர்களை பள்ளி வருகிறது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய செய்தி. ஐயா அவர்களை இப்பொழுது பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். ஏற்ற பெயரில் பெருகி ஒக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோட்டான் கொல்லினும் சொல். தப்பறைட்டார் யாரெல்லாம் கரெக்ட்னு சொல்றீங்க? சொல்லு அந்த குரல் சொல்லு. அடுத்தது என்ன போப்பா? அடுத்தது தந்தை. அதுதான் நான் சொல்லணும். நான் மாற்றி சொன்னேன், அது ரைட்டுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றீங்க. அவன் சரியா சொன்னான், அவனுக்கு கிளாப் பண்ண. இவன் தந்தை என்னோட்டான் கொல்லினும் சொல். அங்க போய் என்ன சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி, நல்ல செயல், நன்றி. அவர் என்ன பண்ணணும்னா அவையத்து முந்தி இருப்ப செயல். சரியா? 2 விஷயம் போச்சு. அடுத்தது குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மயலை சொல் கேளாதவர். இந்த உலகத்துல குழல் இனிது யாழ் இனிதான் அப்படின்னு யார் சொல்றாங்க? உங்களை மாதிரி குழந்தைகளுடைய மயலை சொல் கேளாதவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் அது என்ன? குழலையும் இனி யாழையும் விட இனிமையானது எதுன்னு கேட்டீங்கன்னா மழலைகளோட சொல்லுதான். சரியா?
அடுத்தது கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத்தக. இது எல்லாருக்கும் தெரியும். சொத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பக்கம் அப்படியே இருங்க, நீங்க வாயை திறக்காதீங்க. எனக்கு என்ன இருக்கிறவங்க சொல்லுங்க. இங்க வாடா, நீ வேற என்ன வாங்கடா ஏன் சொல்ற. இங்க வா, இங்க வா. வேற என்ன சொல்றீங்களா? இதே சொல்லுங்க. நீ சொல்றியா? ரொம்ப நுட்பமான குரல். இதுல பாத்தீங்கன்னா ஒரு துணைக்கால் கூட இருக்காது. இதுல எங்கேயுமே துணைக்கால் இருக்காது. நீ நல்லா படிச்சுனா யாவது. அதே போல இந்த குரல்ல பாத்தீங்கன்னா இந்த கற்க இருக்கு இல்லையா, அந்த கற்கையை தூக்கி பின்னாடி போட்டீங்கன்னா ஒரு தலைப்பு வரும். கற்க கற்க கசடர கற்க கற்பவை கற்க நிற்க கற்க அதற்கு கற்க தக கற்க. இப்ப 7 தலைப்பு வந்துச்சா? இந்த 7 தலைப்புமே ஒரு தலைப்பிலுமே 4 மணி நேரம் பேசலாம். ஒரு நாளை தாண்டி பேசலாம். அதுவும் திருக்குறளுடைய மிகப்பெரிய பெருமை வந்து இந்த ஒரு நூல் மட்டும் எல்லாரையும் தெரியும். இந்த மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரியும், கண்காணிப்பாளர் தெரியும், அமைச்சரை தெரியும், இன்னும் பெரிய பெரிய அதிகாரிகளை தெரியும், பக்கத்து ஸ்கூல்ல தெரியும், வேற எங்கெங்கெல்லாம் வேலைக்கு போறியோ அங்கெல்லாம் தெரியும். ஒரே ஒரு நூல், அந்த நூல் திருக்குறள். இந்த திருக்குறளை இந்த பள்ளியில தவக்கிரியான்னு சொல்லிட்டு ஒரு மாணவி சென்ற ஆண்டு படிச்சாங்க. அந்த பொண்ணு 6வது படிக்கும் போது தான் சேர்ந்தார். 6வது படிக்கும் போது சேர்ந்தார். தினமும் காலையில இணைய வழியில செல்லுல வந்து படிச்சு திரும்ப திரும்ப படிச்சு இங்க வந்து நிறை வழிபாட்டு கூட்டத்தை சொல்லி, அதுக்கப்புறம் ஐயாக்கள் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் செக் பண்ண சொல்லி, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இங்கிருந்து நாமக்கல் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் அங்க இருக்கிற தமிழ் துறையில ஒப்பிச்சார். ஒப்பிக்கிறதுனா சாதா ஒப்பிக்கிறது கிடையாது. குரல் சொன்னா எந்த குரல் கேட்டாலும் சொல்லணும். அதே மாதிரி அதிகாரி ஏன்னு சொன்னா அந்த ஏன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இருக்கிற 10 குரல் தப்பினாலும் சொல்லணும். இது எல்லாமே 1330 குரலையும் தரவா படிச்சிருந்தா மட்டும்தான் செய்ய முடியும். மாணவ செல்வங்களே கவனி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல சேடப்பாடி பள்ளியில ஐயாவும் அந்த பள்ளியில் தான் படிச்சிருக்காரு. அந்த பள்ளியிலே அவல விழாவாக கொண்டாடப்பட்டது. நான் அங்கதான் வந்தேன். அங்க ஒரு மாணவி 6ஆம் வகுப்புல சேர்ந்தார். 1330 குரலையும் சொல்லி அந்த மாணவியோட கையால தான் 75வது பவள விழாவுக்காக
திறக்கப்படுகிற இந்த திருவள்ளுவர் சிலையை தியாகச்சூடர் தான் திறந்து வச்சார். அந்த பள்ளிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் வராது, கண்காணிப்பாளர் வராது, இன்னும் பெரியவங்கெல்லாம் வராங்க. இருந்தும் கூட அந்த சிலையை திறக்கின்ற பெருமை யாருக்கு கிடைச்சது? அங்க படிச்ச பேரு அந்த அக்கா பேரு என்ன? யாருக்கு கிடைச்சது? அவன் பேர் என்ன? அவதான் திறந்து வச்சா. அவங்க சொன்னாங்க, ஐயா உங்க மாணவி வந்து திறக்கிறா, அந்த பெருமையில உங்களுக்கும் அந்த பங்குண்டு, நீங்க அவசியம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அழைப்பு ஏற்று வந்தேன். எனக்கும் மரியாதை கிடைச்சது, எனக்கு பெருமை கிடைச்சது, அந்த மாணவிக்கும் பெருமை கிடைச்சது. அவங்க குடும்பத்தோட அந்த மேடையில ஏறி எல்லாருக்குமே மரியாதை பண்ணாங்க. இவ்வளவும் எதன் மூலியமா கிடைச்சது? திருக்குறள். நல்லா படிச்சதால திருக்குறள் படிச்சுட்டா மட்டும் உனக்கு வந்து நல்லா கணக்கு போட தெரியும், சயின்ஸ் வரும், நல்லா இங்கிலீஷ் வரும், அடுத்தது சோசியல் சயின்ஸ் வரும், நல்லா மட்டும் பார்க்கலாம். இதுக்கு நீ பண்ண வேண்டியது என்னன்னா, காலையில எந்திரிச்சு 5:50 மணிக்கு தான் எந்திரிச்சுட்டு திரும்ப 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 படிக்கிறதால உனக்கு கண்டிப்பா மனசுல பதிச்சு. என்ன சொன்னா கூட போக மாட்டேன்.